அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய இந்த இரண்டாவது மாநாட்டில் பவுன்சர்களால் தாக்கப்பட்டு பவுன்சர்களால் தூக்கி எறியப்பட்ட அந்த சரத்குமார் அப்படின்ற அந்த இளைஞர் பார்த்திங்கன்னா அளித்த புகாரின் பெயரில் இப்போ விஜய் மேலேயும் அவரை சுற்றி இருந்த பவுன்சர்கள் மேலேயும் வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ பதியப்பட்ட அந்த எஃப்ஐஆரில் முதல் பெயராக விஜய் அவர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு. மீண்டும் அணில்களின் கதறல் ஓலம் ஒப்பாரி. ஐயோ, காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறது ஐயா. திரும்பவும் அதே ஃபார்மேட்டு டெம்ப்ளேட்டை கொண்டு வந்துட்டானுங்க. எங்களை அடக்குறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை மிதிக்கிறாங்க, எங்களை பிரிக்கிறாங்க, எங்களை நசுக்கிறாங்க, எங்களை அந்த அளவு கடந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க. இளவு வீட்டில் கூட அப்படி ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அணில்கள் வைக்கக்கூடிய ஒப்பாரி இருக்கே, கேட்குறதுக்கே இனிமையாக இருக்குதையா. இப்போ அணில்கள் என்ன பண்ணிட்டானுங்கன்னா அணில்களுக்கு எதிராகவே திரும்பிட்டானுங்க. அந்த பையனும் ஒரு அணில் தானே, அவரும் அந்த மாநாட்டுக்கு சென்ற நபர் தானே, அவருக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ எதுக்குடா மேலே ஏறி குதிச்ச, நீ எதுக்கு, நீ போகாமல் இருந்திருந்தானா நீ எப்படி நீ வழக்கு பதிவு செய்யலாம், நீ எப்படி அண்ணனுக்கு எதிராக திரும்பலாம் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு எதிராக திரும்பிட்டானுங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனை திருந்தவே விட மாட்டானுங்க. அவன் நல்ல வழியை நோக்கி போகிறதுக்கே விட மாட்டானுங்க. அவனை வந்து நீ எதுக்கு இதை பண்ணின, முதல்ல எதுக்கு தப்பு பண்ண, அடுத்தது எதுக்கு சரியாக பண்ணுற, இதை பண்ணக்கூடாது, நீ எப்படி நீ அண்ணன் மேலெல்லாம் நீ விசுவாசமாக இருந்திருந்தனா அண்ணனுக்கு மேலே புகார் கொடுப்பியா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழுறானுங்க. அந்த சரத்குமார் அப்படின்ற இளைஞரும் சொல்லிட்டாரு, என்கிட்ட வந்து ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து கோர்ட்டில் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிய வந்துடும். அணில்கள் ஒருத்தனுக்கு காசு கொடுத்து பேச வச்சாங்க தெரியுமா, அதெல்லாம் ஃபேக் அப்படின்றது சீக்கிரமாக நிரூபிக்கப்படும் பாருங்கள். இதெல்லாம் அணில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சவால் விடுறானுங்க. நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க, முடிஞ்ச கைது பண்ணுங்கடா பார்ப்போம் அப்படின்ட்டுலாம் இவனுங்களே கோத்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்களா, இவனுங்க எல்லாருமே விஜய்க்கு எதிராக தான் செயல்படுறானுங்க. எவனுமே விஜய்க்கு ஆதரவாலாம் செயல்படலை. எவனுமே வந்து அதாவது இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது, சுமூகமாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேங்கிறானுங்க. ஏதாவது நடக்கணும், அது விஜய்க்கு எதிராக நடந்தாலுமே பிரச்சனை இல்லை. நம்ம டயலாக பேசுகிறத மட்டும் நிப்பாட்டக்கூடாது, டயலாக பேசிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சா கைது பண்ணுங்கடா பார்ப்போம். எங்கள் கில்லிடா அவர், எங்கள் சர்க்கார்டா அவர், சர்க்காரா எங்கள் வாரிசு படத்துடைய வாரிசுடா அவர், எதை சொன்னாலுமே மொக்கையாக இருக்கே சரி. ஸோ இந்த விஷயத்தில் நீதி கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இதே மாதிரியே இன்னொரு நபருடைய கார் உடஞ்சது தெரியுமா, கொடிக்கம்பம் விழுந்து, அவருக்கும் நீதி கிடைக்கணுங்க. இப்போ எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அந்த நபர் வந்துட்டு அவருக்கு கார் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எங்கேயாவது குரல் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், என் கார் உடஞ்சி 1 மாதம் ஆகுதுங்க, இன்னும் தாவேக்காலேருந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் வரல, எனக்கு கார் வருமா இல்லையான்னு தெரில, என் கார் போச்சு இந்த மாநாட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லிலாம் ஏதாவது அவர் பேசிட்டாரு, இல்லை ஏதாவது புகார் அளிச்சிட்டாருன்னு வைங்களேன், அவ்வளோதான், அவருக்கு எதிராகவும் திரும்பிடுவானுங்க. அவரையும் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. வேற ஒருத்தரை ரெடி பண்ணி அவர் தான் கார் ஓனரு, இவர் கிடையாதுன்னு சொல்லி ஆக்சுவல் ஓனரையே மாற்றிடுவானுங்க இவனுங்க. அந்த மாதிரி கேடுகிட்டவனுங்க இவனுங்க, என்ன வேணால் பண்ணுவானுங்க. திருட்டு பசங்க மாநாட்டில் இருந்த சேரெல்லாம் திருடிட்டு போனவனுங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா, இதெல்லாம் பண்ணுவானுங்க. தலைக்கு மேலெல்லாம் வச்சு ஸ்கூட்டியில் கொண்டு போகிறானுங்க. அந்த சேர் கொடுத்த கான்ட்ராக்டர் திட்டிட்டு போகிறான் கெட்ட வார்த்தை போட்டு. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் மன உளைச்சல், மன வேதனை. எல்லாரும் கேட்குறாங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு போக மாட்டானுங்களா இவனுங்க, ஏறி உடச்சி அதில் பாதி சேரை தூக்கிட்டு போயிட்டானுங்க. என்ன மாதிரியான கும்பலடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்தில் வந்து புலம்பிக்கிட்டு போகிறாங்க அந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம். இதில் வேற இந்த அணில்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, இந்த மாநாட்டுக்கு வந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது தோல் வந்து இதாகிருச்சான், தோல் வந்து கலர் மாறும் இல்லையா, வெயிலில் ரொம்ப இருந்தால் அது கலர் மாறிடுச்சான். அது மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி பழுதாக இருக்கலாம், அதாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், ஏகப்பட்ட கஷ்டங்கள், எல்லாருக்கும் கஷ்டங்கள். ஸோ அந்த கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு தான் நம்ம வாழணும். அதனால் பவுன்சர்கள் தூக்கி எறிஞ்சாலும் நம்மளை அண்ணன் வச்ச பவுன்சர்ஸ் தானே, அண்ணனுக்காக நம்ம இதையும் தாங்கிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி பாத்ரூம் தண்ணியை குடிக்கிறதாலும் குடிச்சு தான் ஆகணும். கிரீஸ் தடவினாலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மேலே அதையும் மீறி ஏறுவானுங்க, ஏறுனா அடித்தானுங்கன்னு சொன்னால் அதையும் தாங்கி தான் ஆகணும். அதுக்கு எதிராக புகார் கொடுத்தாங்கன்னா அந்த பசங்களை திட்டி அந்த நபர், அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஓரம் கட்டணும். ஆக மொத்தம் விஜய் நமக்கு என்ன தவறு, என்ன தீங்கு இழைத்தாலும் அது நல்லதாக தான் இருக்கும். நம்ம அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தக்கூடாது. அண்ணனுக்காக எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இந்த களத்தில் பயணிக்கணும் அப்படின்றானுங்க. ஏண்டா சுயமரியாதைனா என்னன்னு ஏதாவது தெரியுமா, ஏண்டா எங்கள் உசுரை போட்டு வாங்குறீங்க. ஆனால் இப்போ இந்த வழக்கு பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது திமுகவுடைய வேலை, முதலமைச்சர் பண்ண வேலை, இது ஆளும் வர்க்கம் பண்ண வேலை அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறானுங்க. இதுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நிரூபித்து காட்டிடுங்கடா பார்ப்போம். சும்மா வாயிலேயே வடை சுடுறது, எந்த ஆதாரமும் கிடையாது. இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிவிட்டு பேசலாம், இவங்க இருக்காங்க பாருங்கள் அப்படின்ட்டு. எதுவுமே கிடையாது. இவனுங்களுக்கு எதிராக ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அது திமுக பண்ண வேலை தான் அப்படின்ட்டு முத்திரை குத்திடுவானுங்க.
திருட்டு பசங்க. விஜயோடைய மாநாட்டில் பவுன்சர்கள் அடித்தாங்க. அப்போ பவுன்சர்கள் அடித்தாங்கல்ல, அந்த பவுன்சர்ஸ் திமுக காரங்களோ இவனுக்கு இப்படி சொன்னாலும் சொல்லிடுவானுங்க. அந்த பவுன்சர்ஸே திமுக காரங்க தான். அவங்க அடித்து இப்படி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த பையனும் திமுக காரன், அந்த எல்லாருமே திமுக காரங்க, காவல் நிலையமும் காவல்துறையும் திமுக காரங்க, எல்லாருமே வழக்கு பதிஞ்சு விஜய் அண்ணனுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால் இது திமுக பண்ணுற வேலை அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க. பவுன்சர்ஸ் அடிக்கிறாங்க, ஒரு பையன் பாதிக்கப்படுறான், அந்த பையனுடைய அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, அந்த பையன் வந்துட்டு அதுக்கப்புறம் புகார் தெரிவிக்கிறான். இவ்வளோதான், ஸோ சிம்பிள். இதில் எங்கே திமுக இருக்குது? இந்த வழக்கு விஷயமா கோர்ட்டில் ஆஜராக வேண்டியதாக இருந்துச்சுன்னா விஜய் என்ன பண்ணுவாரோ தெரில. எல்லாரும் பனையூருக்கு வந்துடுங்க, என்னால் கோச்சுக்கெலாம் வர முடியாதோ, எனக்கு வெயில் வச்சுக்காதோ, அங்கே வந்து கூச்சம் கூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பனையூருக்கு வர சொல்லி கூப்பிடுவார் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் வேற தெரிவிச்சிருக்காருங்க. இப்படி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு பெரியாரின் பேரன் அப்படின்னு சொல்லி பாட்டு வேற. பெரியார் யார் தெரியுமா? விநாயகர் சிலையை உடைச்சிக்கிட்டு கோர்ட்டில் போய் தைரியமாக தில்லா ஆமாம் நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொல்லி நின்னவராக்கும். நீதிபதி கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் வந்து பிள்ளையார் சிலையை தூக்கி போட்டு உடைச்சிங்க? அது வந்து மற்ற கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து வணங்கக்கூடிய விஷயம் இல்லையா, அதை நீங்கள் உடைக்கிறது வந்து தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பெரியார் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அந்த சிலையை வாங்கிட்டு போய் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவங்களும் அதை வந்து உடைக்க தான் செஞ்சாங்க, நான் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி அதை உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலேயே போய் இப்படியெல்லாம் பேசின நபராக்கும் தந்தை பெரியார். பிள்ளையார் சிலையை தூக்கி போட்டு உடைச்சவர் தான் தந்தை பெரியார். இப்படி வந்து தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு தந்தை பெரியாரின் கொள்கைக்கே முரணா வந்து விஜய் அவர்கள் நடந்துட்டு இருக்காரு. அப்போ உங்களுடைய கொள்கை தலைவர்கிட்டயே கொள்கை முரணா? அப்போ நீங்கள் எப்படி கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க? உடனே இவனுங்க ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவானுங்க. அது கடவுள் நம்பிக்கை விஷயத்தில் மட்டும் எங்களுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டாருன்னு விஜய் சொல்லிட்டார் இல்லையா, அப்படிமானுங்க. அட கூறுகெட்ட அணில்களா, தந்தை பெரியாரே கடவுள் மறுப்புன்ற அந்த புள்ளிக்கு எதற்காக நகர்ந்தார் அப்படின்றது தெரியணும் இல்லையா? அது தெரியுமா? அதாவது இந்த சமூகத்தில் ஆதிக்கம்னு எது இருந்தாலும் அதை நான் எதிர்ப்பேன். அந்த ஆதிக்கத்துக்கு அடித்தளமாக ஜாதி இருக்கா, ஜாதியை நான் எதிர்ப்பேன். ஜாதிக்கு அடித்தளமாக மதம் இருக்கா, மதத்தை நான் எதிர்ப்பேன். மதத்துக்கு அடித்தளமாக கடவுள் இருக்காரா, அந்த கடவுளையும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு தான் தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு அப்படின்ற புள்ளிக்கு போகிறார். அப்போது நீங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறீங்க, இதெல்லாம் பேசுகிறீங்க, தந்தை பெரியாருடைய மற்ற கொள்கைகள்லாம் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கை இல்லாமல் நீங்கள் எதையுமே பேச முடியாது. நீங்கள் எதையுமே ஏற்றுக்கிட்டீங்கன்னு எடுத்துக்க முடியாது. நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கிட்டே சமூக நீதி பேசுங்க, எல்லாம் பேசுங்க. ஆனால் தந்தை பெரியாரை நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா தந்தை பெரியாருடைய கொள்கைகளின்படி தான் நீங்கள் வந்து அவரை ஏற்றுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இல்லை நாங்கள் இதை மட்டும் ஏற்றுக்க மாட்டோம்னா அப்போ நீங்கள் தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்கிறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. இதை வந்து திரும்ப இதை கொண்டு வந்து நீட்டாதீங்க. இன்றைக்கி கூட நான் விஜய்க்கு போய் கமெண்ட் போட்டிருக்கேன், இந்த மாதிரி தந்தை பெரியாரை வந்து கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு போய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு, இதில் கொள்கை பேரன் வேறன்னு சொல்லி பாட்டு வேற அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்கேன். அதுக்கு அணில்கள்லாம் வந்து கீச்சுன்னு வந்து கதறி வைக்கிறானுங்க. ஏண்டா ஏதாவது தெரியுமாடா உனக்கு, விஜயன் தான் சொல்லிட்டார்ல கொள்கை தலைவர்னா வந்துட்டு அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கரம்புறானுங்க. திரும்ப சொல்கிறான், போய் பாருங்கடா தந்தை பெரியார் எதுக்காக கடவுள் நம்பிக்கையை வந்து எதிர்த்தார் அப்படின்றத போய் பாருங்க. அவர் எதுக்காக எதிர்த்தாரு, எதை வச்சு அவர் மற்ற கொள்கைகளெல்லாம் அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்றது கூட தெரியாமல் திரும்ப தூக்கிட்டு வர்றது. அவர் கடவுள் நம்பிக்கை மட்டும் நாங்கள் கடந்து ஆள்றது வாங்கடா வராமல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு போனதில் இன்னொரு உயிரிழப்பு இன்றைக்கி வந்து நியூஸாக வந்திருக்குங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலூரை சேர்ந்த ஒரு இளைஞர். அவர் வந்துட்டு கரூரில் அரவக்குறிச்சியில் வந்து அவர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. வேலூர் கஸ்பா நகரை சேர்ந்த மதன் அப்படின்றவர் தன்னுடைய நண்பர்களோட தாவேக்காவோட இந்த மாநாட்டுக்கு போயிட்டு காரில் வந்து திரும்பியிருக்காருங்க. திரும்பி வர்றப்போ திருச்சி பக்கத்தில் வந்து ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போன டைமில் இந்த மதன் வந்துட்டு காணாமல் போயிருக்காருங்க. அவர் காணாமல் போனதை அடுத்து அரவக்குறிச்சியில் சாலை விபத்தில் வந்துட்டு அவர் இறந்ததாட்டு தெரிய வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பையனும் இறந்துருக்காரு, ஜெயசூர்யா அப்படின்ட்டு. இவரும் பார்த்தீங்கன்னா மாநாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் இறந்த ஒரு நபர் தான். அந்த ஜெயசூர்யா அப்படின்ற பையனுடைய தாயாரெல்லாம் அப்படி அழுறாங்க. அந்த காணொளி லைட்டாக பாருங்கள். தாவேகா இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு போன 22 வயது இளைஞர் பலியா. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே புதுக்குடி கிராமத்தை சேர்ந்த ஜெயசூர்யா என்ற இளைஞர் வந்து தாவேகா மாநாட்டிற்கு சென்று வீடு திரும்பிய போது லாரியில அடிபட்டு பரிதாபமா இறந்து போயிருக்காரு. அப்ப அவருக்கு தெரியல டிவிகே மாநாடுல எடுக்கிற வீடியோ தான் கடைசி வீடியோன்னு. தன்னுடைய சொந்த ஊரான தெற்கு புதுக்குடி கிராமத்தில இருந்து தளபதி விஜய பார்க்க மதுரை தாவேகா மாநாட்டிற்கு பைக்ல போயிருக்காரு. தளபதி விஜய பார்த்த சந்தோஷத்துல மாநாடு முடிஞ்ச கையோட பைக் எடுத்துட்டு ஊருக்கு புறப்பட்டு வந்திருக்காரு.
வந்திருக்காரு. வர்ற வழியில திருச்சி டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில கள்ளக்குடி டோல்கேட் பக்கத்துல எதிரே வந்த லாரி மோதி படுகாயமடைந்து அரியலூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. உயிருக்கு போராடிய நிலையில தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மாத்தப்பட்டு இருக்காங்க. 3 நாளா உயிருக்கு போராடிட்டு இருந்த இவரு சிகிச்சை பலனின்றி இறந்தும் போயிருக்காரு. தவமிருந்து பெத்த பிள்ளைய இழந்து நிற்கதியா நிக்கும் அவங்க பெற்றோருக்கும் 2 அக்காவுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. மிகவும் பின்தங்கிய ஏழ்மையான அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி கிராம பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையில தான் இந்த வீடியோ நாம பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. விஜய் அவர்களுடைய சுயநலத்துக்காகவும் அவருடைய அரசியல் ஆதாயத்திற்காகவும் இன்னும் எத்தனை இளைஞர்களுடைய இன்னும் எத்தனை பேருடைய வாழ்க்கை வந்து போக போகுது, எத்தனை பேர் உயிரிழக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஒவ்வொரு உயிருமே மதிப்புமிக்க உயிர் தான். எத்தனை பேர் இறந்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த மாநாட்டிலேயே ஒரு பையன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறந்துட்டாரு இந்த கரண்ட்டு தாக்கி. அடுத்ததாக நீல்கிரிஸில் இருந்து ரோஷன் ஒரு பையன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வேலூரில் இருந்து ஒரு இளைஞர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெயசூர்யா அப்படின்ற இளைஞர். இப்படி எத்தனை பேர் இறந்துருக்காங்க பாருங்கள். இப்படி இவங்க எல்லாருமே சாக வேண்டிய வயசே கிடையாது. யாருக்குமே சாக வேண்டிய வயசு கிடையாது. எல்லாருமே வாழ வேண்டிய பசங்க, எல்லாருமே இளைஞர்கள். ஒரு 18லேருந்து 22, 23 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள். இவங்கெல்லாம் சாகுறாங்க அப்படின்னா எதற்காக விஜய் அப்படின்ற ஒற்றை பெயருக்காக வந்துட்டு அவங்க ஊர்கள்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து போகிற வழியில் இல்லை வர்ற வழியில் இல்லை மாநாட்டு திடலுக்குள்ளே வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அதனால் உயிரிழந்து இப்படி தான் பல பேரோட இறப்பு நிகழ்ந்திருக்கு. அப்போது இதெல்லாம் வந்து தேவையா? விஜய் அவர்களுடைய சுயநலத்துக்காக இத்தனை உயிர் போகணுமா? ஆனால் இதை நம்ம கேட்டோம்னா இதுக்கு அணில்கள் முட்டு கொடுக்குறானுங்க தெரியுதா? அதுதான் இருக்கிறதுலே கேடுகட்ட செயல். இருக்கிறதுலே கேடுகட்டவனுங்க. இதுக்கும் வந்து எப்படி தான் முட்டு கொடுக்குறாங்களா தெரில. அப்படி தான் உயிர் போகும். ஒரு மாநாடு நடந்தால் உயிர் போகும் அப்படின்றானுங்க. அப்படியா? மாநாடு நடந்தால் உயிர் போகணுமா? ஏன்னா அரசியலுக்காக கூடுற கூட்டமா, கொள்கைக்காக கூடின கூட்டமா? கிடையாது. விஜய்க்காக கூடின கூட்டம். விஜயை பிடிக்குன்றதுக்காக, விஜயை பாத்திரணுன்றதுக்காக ஊராக இருந்து வரானுங்க. இவனுங்களே சொல்கிறானுங்க, பெங்களூர்ல இருந்து வந்தாங்க, கேரளால இருந்து வந்தாங்க, அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் இவனுங்க தான் சொல்கிறானுங்க. அப்போ இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுல்ல. பெங்களூர்ல இருக்கிறவனும் அங்கே ஆந்திராவில் இருக்கிறவனும் வந்து இங்கே வந்து ஓட்டு போட போறானா? அப்போ இது எல்லாமே விஜய் வந்து நம்ம திரையிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தோமே, நேரில் பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி வந்த கூட்டம் தான். அப்படி இருக்கையில் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் சாக வேண்டிய அவசியம் என்ன? அவனுங்க ஏதாவது புரோஜனமாக போயிருந்தானுங்களா? ஏதாவது ஒரு புரோஜனம், ஏதாவது ஒன்று? திமுக வெறுப்பு மட்டும் அங்கேருந்து கக்கிக்கிட்டு இருந்தாப்புல அங்கிள்னு வந்துட்டு ஒரு மாதிரி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு அரசியல்வாதியாட்டு கூட பேசாமல் அரசியல் பிரச்சனைகளை கூட பேசலை. அது அரசியல் ரீதியான விஷயங்களை கூட வச்சுக்கோங்களேன். இந்த பசங்களுக்கு ஏதாவது புரோஜனம் இருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஏதாவது ஒரு புரோஜனம்? அரசியல் கற்றுக்கிட்டானுங்க உருப்படியா? இல்லைனா வந்துட்டு அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு சுயலாபம் இருக்குது, இல்லை ஏதாவது இருக்கா அவனுங்களுக்கு? எதுவுமே இல்லாமல் இப்படி இவனுங்களுடைய வாழ்க்கையை வந்து இப்படி முடிச்சுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு எதுக்காக அந்த பசங்க தள்ளப்படணும்? வாழ வேண்டாம் அந்த பசங்க? சினிமா காரணம், சினிமா பைத்தியங்களும் அரசியல்னு சொல்லி வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம். சினிமான்னு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்தால் இப்படி தான் நடக்கும். இவனுங்க ஏற்கனவே தியேட்டர் விஷயங்களே நம்ம பார்த்துருப்போம். படம் இறங்குற இடத்துல வந்து எவனாவது 1-2 பேர் எங்கேயாவது செத்துருவான். இந்த தலைவா படம் வந்தப்போ உயிரிழப்பு வந்துச்சு, அதை குளோரிஃபை பண்ணுவானுங்க. பாருங்க, இதுக்காக உயிரெலாம் வந்து இழந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து லாயலான ரசிகர்கள். அப்படி லாயலாக இருந்து என்னத்தடா கிழிக்க போறீங்க? அந்த லாயாலிட்டி வந்து உங்களுக்கு சோறு போடுமா? இல்லை ஏதாவது ஒரு பலன் இருக்கா? இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் இருக்கா? நீங்கள் விஜய் ரசிகனாக இருக்கிறதுனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் இருக்கா? அப்படியே வந்து எல்லாத்தையும் குளோரிஃபை பண்ணுறது. யாராவது இறந்துட்டாங்கனாலும் இவங்க வந்து தளபதிக்காக இறந்துருக்காங்க, தளபதி பெயருக்காக வந்து கூடின இடத்துல வந்து இறந்துட்டாங்க, அதை எதுக்குடா குளோரிஃபை பண்ணுறீங்க? அதை வருத்தப்பட்டு தான் பார்க்கணும். இதுக்கு மேலே இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா இது மாதிரி பண்ணவே கூடாதுன்னு தான் அதை வந்து அறிவுறுத்தணும். இது மாதிரி எங்கே இருந்தெல்லாமோ வரீங்க, எதுக்கு இவ்வளோ தூரங்கள்லேருந்து வரீங்க? தேவையே கிடையாது. விஜயை பார்க்கணுன்னா இதிலே பார்த்துட்டு போயிடலாம், டிவியில் பார்த்துட்டு போகலாம், யூடியூப்பில் பார்த்துட்டு போகலாம், எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு நேரில் வந்து தான் இப்படியெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அதை வந்து இது பண்ண. ஏன்னா இவனுங்களுக்கு வந்து அங்கே ரீல்ஸ் எடுக்கணும் இல்லையா? ட்ரோன் ஷாட் வேணும், அங்கே கூட்டம் கூடியிருக்குன்னு காட்டணும். அப்போ இந்த மாதிரிலாம் கூட்டம் கூடி அவன் செத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ரீல்ஸு, ட்ரோன் ஷாட்டு, எங்கள் விஜயனுடைய பெயர், எங்களுக்கு வந்து இதை வச்சு தான் அரசியல், எங்களுக்கு கூட்டம் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டணும். இதுதான் இவனுங்களுக்கு. இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 10 கோடி பேரை வந்து தாண்டி போயிட்டு இருக்கு, 10 மில்லியன் லைக்ஸ், வியூஸ் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதை நான் சரியாக கூட பார்க்கல. வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து இவருக்கு தான் அதிகமாக வந்துருச்சு அப்படி இப்படின்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த லைக் இதுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாகிஸ்தான்காரனும் நார்த் இந்தியாக்காரனும் இருப்பானுங்க. அது எவ்வளோ கவுண்ட்டுன்னு கூட எனக்கு தெரில. 10 மில்லியன் லைக்ஸா வியூஸா அப்படின்றது தெரில. எதுக்கும் பார்த்துருவோமே. இப்போ பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் லைக்ஸ் இருக்குது. சும்மா அந்த லைக் போட்டவங்களுடைய லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி சும்மா 4-5 பேரை கிளிக் பண்ணி பார்த்தாவே தெரியுது ஹிந்திக்காரனுங்க, பாகிஸ்தான்காரன், அவன் இவன் சொல்லி பாட்டுகள்லாம் வந்து லைக் போட்டு வச்சிருக்கானுங்க. அப்போ இவங்க காசு கொடுத்து ஃபேக்கான லைக்ஸையும் வியூஸையும் வந்து இழுத்து வச்சிருக்காங்க. கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நபரே 500 கமெண்ட், 1000 கமெண்ட்னு போட்டு வச்சிருக்கானுங்க. எல்லாம் பாட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா,
எல்லாருக்கிட்டையும் வந்து விஜய்க்கு வந்து இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ மக்கள் கூடுறாங்க, இவ்வளோ மக்கள் லைக் போடுறாங்க அப்படின்ற ஒரு 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 போலியான பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான். இதை வந்து இவங்க சினிமாவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்களுடைய பட ப்ரொமோஷனுக்காக, இதெல்லாம் அங்கே வரைக்கும் ஓகே. ஆனால் அரசியல் இதை பண்ணுறப்போ நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி போலி பிம்பத்தை உருவாக்குறதுக்காகவே பல கோடி ரூபா, பல லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணி தான் இந்த போலியான பிம்பங்களை உருவாக்குறாங்க. விஜய்க்கு வந்து உலகம் முழுக்க அப்படியே வந்து பயங்கர வரவேற்பு இருக்குது, இந்தியா முழுக்க திரும்பி பார்க்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இவனுங்க வந்து ட்ரை பண்ணுறானுங்க. அதே மாதிரி தான் ஆஃப்லைன்லேயும் பண்ணுறானுங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி போலியாக ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆஃப்லைனில் பார்த்தா எங்கே இருந்துனாலும் எல்லாரும் கூடணும், ஒரு கூட்டத்தை கூட்டணும். ஆனால் இவனுங்க என்ன தெரியுமா, இதை எப்படி திரும்ப கொண்டு போனாங்க, மதுரையில் கூடிச்சு, மதுரையில் கூட்டம் கூடிச்சு அப்படிமானுங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிறவங்களும் மதுரை மக்களுமா வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மதுரை மக்கள் மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, சுற்றி சுற்றி பல ஊர்களில் இருந்து, தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து நிறைய பேரை வந்து வர வச்சு அப்படி தான் அந்த அங்கே கூடியிருக்கிற இந்த சில பல லட்சங்களையும் வந்து கூட்டியிருப்பானுங்க. இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த போலியான பிம்பத்துக்காகவும் அவருடைய சுயநலமான இந்த அரசியலுக்காகவும் இந்த பசங்கள்லாம் பலியாட ஆகிட்டு இருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஹேஷ்டாக் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. நம்ம முதலமைச்சரை வந்து அங்கிள் ஸ்டாலின் அப்படின்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. அந்த ஹேஷ்டாகை பார்த்தீங்கன்னா ஒருத்தனே 100 அக்கௌண்ட் வச்சு 1000 ட்வீட் போடுவான், புரியுதுங்களா? அது மாதிரி ஒருத்தனே பல ட்வீட்டு திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஹேஷ்டாக் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகும். அப்போ இவனுங்க வந்து இப்படி தான் செயல்படுறானுங்க. போலியாக வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது, எங்ககிட்ட வந்து இவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு முதல்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் 100 ஓட்டு போட முடியுமா போயிட்டு? ஸோ இந்த மாதிரி போலியான இந்த லைக்கு, வியூஸு, இந்த கூடக்கூடிய கூட்டம், இதையெல்லாம் வச்சு கூட இவங்க வந்து அரசியலில் ஏதாவது தேர்த்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கான முட்டாள்கள் கிடையாது, இதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு. சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.